எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது அவசியம் எனவும் நிதிச்சுமை இருப்பினும் அதனை செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவடைந்ததை தொடர்ந்து கோவை வந்த அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் உதவியாளர்களை வழங்குவது அவசியம் என்றும் நிதிச்சுமை இருந்தாலும் இதனை செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது என்றும் குறிப்பிட்டார். வறட்சி நிவாரணம் குறித்து பேசிய அவர், செப்டம்பருக்கு பிறகு நிலத்தின் தன்மை ஆய்வு செய்யப்பட்டு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் உறுப்பினருக்கும் தேவைப்படுவது அதே நேரத்தில் ஒரு ஓட்டுநர், ஒரு உதவியாளர் தேவை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தன் பணிகளை அவர் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் தேவைப்படுகிற ஒன்று. இப்போது சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தது அவர்கள் எங்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்வதற்கு காரணம் அவர்கள் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற எண்ணம் தானே தவிர நிதி நெருக்கடிகள் ஒன்று. அதே நேரத்தில் தன்னலம் கருதாது அந்த பணிகளை ஆற்ற வேண்டிய கடமை சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது. அந்த பணிகளை ஆற்றுவதற்கு இது ஏதுவாக அமையும் என்ற நிலையைதான் வழங்கியிருக்கிறார். மனிதநேயத்தோடு பல்வேறு நிதி சுமைகள் இருந்தாலும் கூட எதை செய்யலாம் என்பதை நாம் முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வறட்சி என்ற முறையில் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற உடனடியாக வறட்சி நிவாரண பணிகளுக்கு நிதிகள் வழங்கிட வேண்டும் என்று சொன்னாங்க. நான் அவருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன். எப்போதும் வறட்சி நிவாரணத்தை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் இறுதிக்கு பிறகு மழையின் அளவு, விளைச்சல் நிலத்தினுடைய எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு விளைச்சல் குறைந்திருக்கிறது, நிலத்தின் தன்மைகள் எப்படி மாறி இருக்கிறது, ஈரப்பசை என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு இருக்கிறது. அது ஆய்வு செய்வதற்கு பிறகுதான் நிதிகளை வழங்குவது வாடிக்கையாக இதுவரை நடைபெற்றிருக்கிற ஒன்று.